ஓவியா, பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமனுக்கும் இடையே உள்ள அந்த ஹோர்முஸ் வளைகுடாவில் தான் கச்சா எண்ணெய் கப்பல்கள் பெருமளவில் வருவது வழக்கம். ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான் போரால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியாவில் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு, இது போல ஆசிய நாடுகளான இலங்கை, வங்கதேசம், பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளிலும் இது போன்று சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இந்திய கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் நீரிணையில் வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அர்காச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையாக நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மத்திய அரசுக்கு ராஜ்ய ரீதியாக மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. போர் இன்னும் நிறுத்தப்படாத சூழ்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் சீன கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் இப்போது ஹோர்முஸ் நீரிணை திறந்து விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளில் இருந்துதான் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சிலிண்டர்களுக்கான மூலப்பொருள்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்தியாவுக்கு வருகின்றன. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு 11 நாட்கள் ஆகிவிட்டதால் இந்தியாவில் கையிருப்பு, எரிவாயு, கச்சா எண்ணெய் கையிருப்பு குறைந்திருக்கிறது. இதனால் பெட்ரோல் பங்குகளிலும் மற்றும் வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களுக்கான சிலிண்டர் விநியோகமும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் மட்டும் வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீர்நிலைக்கு அப்பால் 650க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் பேரல்கள் நிரப்பிய கப்பல்கள் காத்திருக்கின்றன. எப்போது போர் முடியும், எப்போது ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும், எப்போது ஈரான் அதற்கு அனுமதிக்கும், அப்போதுதான் அந்த கப்பல்கள் எல்லாம் வர முடியும். ஆனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையை தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அர்காச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனால் ஹோர்முஸ் நீரிணையில் சீன கப்பல்களுக்கு அடுத்ததாக இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி அளிப்பதாக ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு முதலில் ஓரிரு நாட்களில் நீங்கும். இரண்டாவது, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடும் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஒரு மினி லாக்டவுன் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்ட நிலையில் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய அளவில் ஈரான் நாட்டு அரசு இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிலிண்டர் தட்டுப்பாடும், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடும் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்தியாவில் முழுமையாக நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.